வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை நதியா திடீரென மரணமா சோசியல் மீடியாவில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 60 வயதில் தன்னுடைய குறையாத அழகை புகைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க நடிகை நதியா அவங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 80கள் காலகட்டத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களை கனவு கண்ணியாக வலம் வந்து தனது வசீகர புன்னகைகளாலும் அசாத்திய நடிப்பாலும் தனக்கென தனி சிம்மாசத்தை அமைத்து கொண்டவர் தான் நடிகை நதியா. பல மொழி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக நடித்திருந்தாலும் ஒரு படத்தில் கூட கிளாமர் கதாபாத்திரங்களை நடிக்காமல் தனது கண்ணியமான ஆடைய அலங்காரத்தால் புகழ் பெற்றாங்க நடிகை நதியா. பூவை பூச்சிடவா திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமான நதியா அறிமுகமான முதல் படத்திலேயே முத்திரை பதித்தாங்க. அதன் பின்பு பூக்களை பறிக்காதீங்க, மந்திர புன்னகை, நிலவே மலரு, சின்ன தம்பி பெரிய தம்பி, அன்புள்ள அப்பா, ராஜாதிராஜா என இவங்க நிறைய படங்களில் ஹிட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க சினிமா உச்சத்தில் இருந்த காலத்திலேயே நதியா கம்மல், நதியா மூக்குத்தி, நதியா கொண்ட, நதியா உடை என அப்போதைய பெண்கள் ஃபேஷன் ட்ரெண்டாக மாற்றிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என உச்சத்தில் இருக்கும்போது தனது நீண்ட நாள் நண்பரான சிரீஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் குடிபெயர்ந்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த நதியா குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் ஜெயம் ரவிக்கு அம்மாவாக நடித்து அசத்தினாங்க. தெலுங்கில் திருஷ்யம் 2 படங்களில் கண்டிப்பான போலீஸ் அதிகாராக நடித்து பாராட்டுகளை பெற்றாங்க. இவங்க கடைசியாக தோனியினுடைய மனைவி ஜாசி சிங் தோனி தயாரித்த திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்தாங்க. சமூக வலைதளங்களில் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நதியா தற்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொப்பி ஒன்று அணிந்து கூலாக மாடர்ன் உடையில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. 1966ஆம் ஆண்டு பிறந்த நதியாவுக்கு தற்போது 60 வயதாகிறது. இந்த போட்டோவை வெளியிடுவதற்கான காரணம் அவங்களே அந்த கேப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சோசியல் மீடியாவில் எனக்கு திரைப்படங்கள் இல்லாத காரணத்தினால் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நான் இறந்து போயிட்டேன், எனக்கு உடல்நலம் சரியில்லை, நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் என்று நிறைய சோசியல் மீடியாவில் என்னை பற்றி தகவல்கள் நான் வந்து கொண்டே இருந்ததை சமீபத்தில் பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் முற்றிலும் வதந்தி என இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா தான் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் இவருக்கு 60 வயசு ஆச்சுன்னா என்று யாருமே நம்ப மாட்டாங்கன்னு, இன்னுமே அப்படி 20 வயது பெண் மாதிரி இருக்காங்களே என்று எவருக்கின் நதியான வியந்து கமெண்ட்கள் பகிர்ந்து வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புகைப்படங்கள் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருப்பதாக அவங்களே தன்னுடைய கேப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து நதியா மட்டுமில்லாமல் சோசியல் மீடியாவில் நிறைய நடிகைகள் இப்படி இறந்து போவதாக வதந்திகளை கிளக்கும்போது இது அந்த நடிகைகளுக்கு ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.